ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக சோயா பீன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் நல்ல சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சியில் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து போட்டுக்கோங்க. அதோடையே 2 தக்காளியும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நேகாக அரைச்சி வச்சுக்கோங்க. வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சோடனே அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா பீன்ஸை 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுருந்த சோயா பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை அந்த மசாலாவில் ஒரு பிரட்டிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த டைம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை வாசனை போய் தண்ணி கொஞ்சம் வற்றினோன்னே எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.